ஆனா இன்னொருத்தர் வந்து பக்காமாஸ் கட்சின்னு கலாச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? சத்தியமா நாங்க பக்கா மாஸ் தான்டா. அது எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? 28 கட்சி சேர்ந்து எங்களை எதிர்க்கிறேன்னா நாங்க மாஸ் தானே. 200 ஊடகங்கள் சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீ நிக்கிறனாக்கா காசை வாங்கிட்டு நாங்க மாஸ் தானே. ஒத்த மனுஷனுக்கு எதிராக இத்தனை பேர் நிக்கிறேன்னா அவர் மாசா இல்லையா? தம்பி, அவர் சினிமாவில் இருக்கும் போதும் அவர் மாஸ் தான், அரசியலுக்கு வந்த பிறகு மாஸ் தான். ஏன்னா அவர் கூட வந்து கோடி பேர் நிற்கிறாங்க. நீ 15 வருஷமா எங்கே நிற்கிற? தெருக்கோடியில் நிற்கிற. ஒத்த கவுன்சிலர் வாங்குறதுக்கு துப்பு இல்லை உனக்கு. கரெக்டா? ஒரு எம்எல்ஏ எம்பி அந்த ரேஞ்சு கூட வேணாம். உங்களை நாங்கள் எப்படி பார்க்குறோம் தெரியுமா? எப்படி பார்க்குறோம்? ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தான் பார்க்குறோம். மாற்று சக்தியெல்லாம் பார்க்கலையா நீங்க? எவரு அது டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு வருது, டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு வருது. அவர் எப்படி மாற்று சக்தி? டுபாகூர்களுக்கு மாற்று டுபாகூரா? நீ வேணா அப்படி வேணா பார்த்துக்கலாம், பல டுபாகூருக்கு மாற்று வேணா பார்த்துக்கலாம். தவிர தம்பி, நம்ம வந்து அவங்கள பார்க்கறது என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறோம் தம்பி. போர் அடிச்சா லைட்டாக அதை பண்ணி ட்ரிகர் பண்ணி விடுன்னு வச்சுங்களேன், கிச்சு 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 கத்திட்டு இருக்கும்ல சில, அந்த மாதிரி கத்திட்டு கிடப்பாங்க. அவ்வளோதான் அவங்களோட ரேஞ்ச். அண்ணன் கூட சமீபத்தில் மன்னிப்பு கேட்டார் ஒரு வழக்குல. ஆனால் ஒருத்தர் வந்து மன்னிப்பே கேட்கலன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன பதில் உங்களுக்கு? மக்கள் நேற்று போட்டாங்களே, நம்ம வாரியர்ஸ்லேருந்து காமன் பீப்புள்லேருந்து எல்லாருமே எடுத்துகிட்டு போட்டாங்க. சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டது, அவர் சார்ஜ் ஷீட், அவருக்கு எதிராக வந்த சார்ஜ் ஷீட்டு, இவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ண அஃபிடவிட்டு எல்லா காப்பியும் எடுத்து போட்டாங்க. அந்த ஊடகத்தில் செய்தியை வந்து அந்த செய்தியோட ஃபுட்டேஜ் முதல்கொண்டு எடுத்து போட்டாங்க.